ஓகே ஓகே ஓகே, நீ கிளம்பு. நான் போய் சேர்ந்தது அம்மாவை கால் பண்ணி சொல்லிடுறேன். பயணிகளின் கனிவான கவனத்திற்கு, திருநெல்வேலியிலிருந்து மும்பை வரை செல்லும் தாதர் எக்ஸ்பிரஸ் இன்னும் சற்று நேரத்தில் அண்ணா, இங்கே சின்னமணி அண்ணன் பார்த்தீங்களா? அவர் இங்கே தான் ஃபோன் பேசிட்டு இருந்தாரு. ஸ்குவாடை பார்த்து பயந்து போயிருப்பாரு. दिल्ली से मुंबई तक जाने के लिए दादर एक्सप्रेस प्लेटफॉर्म नंबर 5 पर रवाना होगी. பயணிகளின் கனிவான கவனத்திற்கு, அண்ணா, இங்கே போட்ட சின்னமணி என்ன? அது நான் கிடையாது. திருநெல்வேலியிலிருந்து ராமேஸ்வரம் வரை செல்லும் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் தடம் ஒரு லோக்கல் ஃபோன் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கோ. தயாராக உள்ளது. ஹலோ, சின்னமணி அண்ணனா? அண்ணா, நான் ராமானுஜம் பேசுகிறேன். இப்போ எங்கே இருக்கீங்க? நான் இங்கே ஸ்டேஷனில் தான் இருக்கேன். டிக்கெட் ஓகே தானே? ஆமாம் ஆமாம், என் மாமனார் தானே எங்கள் ஸ்டேஷன் மாஸ்டர். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னால் எப்படி ஓகே பண்ண முடியும்? ரொம்ப டைட்டு தான். இந்த பாருங்கண்ணே, நான் இன்னைக்கு எப்படியாவது போயே ஆகணும். அப்படின்னா நான் தலையில் வச்சு சென்னையில் கொண்டு போய் விட்டடவா? காமெடி பண்ணுறதுக்குலாம் நேரம் இல்லை. ட்ரெயின் இப்போ வந்துடும். நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் கொஞ்சம் தொலைவில் தான் இருக்கேன். ஒருத்தருக்கு 9 டிக்கெட் கொடுக்கணும். என்ன அதை நீங்கள் கொடுங்க. முதல்ல நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நீங்க இருக்கிற இடத்த சொல்லுங்க, உடனே நான் வரேன். நான் இங்கே ஸ்டேஷனில் கடைசியில் ஒரு புக் ஸ்டால் இருக்குல்ல, அங்கேருந்து தான் பேசுகிறேன். நானும் அதுக்கு முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கேன். நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? இங்க பாருங்க, பிரகாசம் சாரும் அவர் ஒய்ஃபும் போகல, டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. நீங்க வேணா அந்த டிக்கெட்ல போயிருங்க. வேற ஆளோட டிக்கெட்டா? அதெல்லாம் ரிஸ்க். கடைசி நேரத்தில் உங்க சொந்த பேர்ல நான் எப்படி டிக்கெட் எடுக்க முடியும்? போலீஸ்ல ஏதாவது மாட்டிக்கிட்டா தூக்குல போடுவாங்க. அப்ப வேணாம்ல. சின்னமணி அண்ணா, கோச்சுக்காதீங்க, கொஞ்சம் நில்லுங்க. அண்ணா அண்ணா, பொண்டாட்டி எங்கன்னு டிடிஆர் கேட்டா? பொண்டாட்டி டிரைவருக்குள்ள ஓடி போட்டான்னு சொல்லு. வேற என்ன சொல்ல? டிக்கெட் வேணும்னா 2500 கொடு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் தான். அப்புறம் பொண்டாட்டி வரலன்னு சொல்லிட்டேன்னா டிடிஆர் பேப்பர்ல எழுதி கொடுப்பாரு. சென்னையில் போய் கொடுத்தீங்கன்னா ரீஃபண்டும் கிடைச்சிரும். என்ன போறீங்களா? இந்தாங்க. பிரச்சனை ஒன்றும் ஆகாதுல்ல? என்ன பிரச்சனை? தினைக்கு 11 ரூபாய் அந்த பக்கம் இந்த பக்கம் அனுப்பல. வண்டி வந்துருச்சு, சீக்கிரம் போங்க. நான் அர்ஜென்ட்டா 9 டிக்கெட் கொடுக்கணும். டிக்கெட் எங்க? இந்தா. ஹலோ, பிரகாஷ் சார் தானே? உங்க டிக்கெட்டை ரொம்ப கஷ்டப்பட்டு நான் கேன்சல் பண்ணியிருக்கேன். ஆனா 10 காசு கிடைக்காது. பாருங்க, எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்கு. நான் அப்புறமா உங்களுக்கு கால் பண்றேன். ஓகே? திருநெல்வேலியிலிருந்து மும்பை வரை செல்லும் தாதர் எக்ஸ்பிரஸ் இன்னும் சற்று நேரத்தில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 5 புறப்பட தயாராக உள்ளது. यात्रियों कृपया ध्यान दें, திருநெல்வேலி से मुंबई तक जाने के लिए दादर एक्सप्रेस. கொஞ்சம் சீக்கிரம் வா. சீக்கிரம் வாமா. ஏன் நிக்கிறீங்க? சீக்கிரம் போங்க. சீக்கிரம் நடமா. நட சொன்னா கேளுமா. வாமா. வண்டி கிளம்ப போகுது. எந்த கோச்? இறக்கு. சார் அந்த பொண்டாட்டியோட டிக்கெட் கேன்சல் பண்ண வேணாம். இவங்க தான் பொண்டாட்டின்னு டிடிஆர் சொன்னா போதும். எவ்வளவு? ஒரு 1500 இவங்க தருவாங்க. கம்மி பண்ணி வாங்கி கூடாதா? நீங்க பிரச்சனை இங்க அதிகமா கொண்டு வைக்கிறதுக்கு இவ்ளோ காசா? ஒருத்தர் எப்படி நானே பொண்டாட்டி கம்மியா தான் கேட்டிருக்கேன். கேட்டது சொந்த கொடுங்க. பொண்டாட்டின்னு சொல்றதுக்கு டிடிஆர் பர்மிஷன் வாங்கணுமா? ஐயோ சார், ஊழல் பித்தலாட்டம் நடக்கிற இந்த காலத்துல ஒரு சின்ன பொய் கூட உங்களால சொல்ல முடியாதா? அண்ணா அண்ணா, சின்னமணி அண்ணா, கொஞ்சம் சொல்ல வேணாம். எனக்கு அர்ஜென்ட்டா 9 டிக்கெட் கொடுக்கணும். விடுங்க சார். என்ன அப்ப சொன்ன மாதிரி அண்ணா, சின்னமணி அண்ணா. இது கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனையில் தான் முடியும். எங்க கொஞ்சம் எழுந்திருக்க முடியுமா? கொஞ்சம் வெளியே நில்லுங்க. டிடிஆர்ட்ட சொன்னால் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்லேயே சீட்டு கிடைக்கும். ஒரு ராத்திரி முழுக்க எப்படி இவ்வளோ டென்ஷனோடவே ட்ராவல் பண்ணுறது? என்னங்க, நான் சொல்கிறது கேட்குதா? ஐயோ கடவுளே, தெரிஞ்சவங்க யாராவது பார்த்துட்டா? அதுவும் கல்யாணம் ஆகாதனா ஒரு கூப்பையில் முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணு கூட. எனக்கு வீட்டில் பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா? நீங்க கொஞ்சம் வெளியே நில்லுங்க ப்ளீஸ். நீங்க போய் வெளியே நில்லுங்க. உங்க டிக்கெட்டை என்கிட்ட கொடுத்துட்டு செயினை பிடிச்சி வண்டியை நிறுத்தி இறங்கி போங்க. இதான் உங்க மரியாதையா? ட்ரெயின்ல முதல்ல ஏறினது நான் தான். அதனால என்ன பிரயோஜனம்? உங்க பேர்ல டிக்கெட் இல்லையே. இந்தா போட்டுரும் கிட்ட கொடுக்க சொன்ன பணம். ஒரு எமர்ஜென்சினால தான் அப்படி ஆயிடுச்சு. அம்மா பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டாங்க. ஃபோன் வந்தது, அவசரமா கிளம்பி வந்துட்டேன். ரிட்டன் டிக்கெட் புக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்ரூம்ல வழுக்கி விழுந்தா போதும்னு அம்மா கிட்ட சொல்ல முடியுமா? உங்களை தான் காணுமே நினச்சிக்கிட்டே இருந்தேன் சார். என்ன சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பிரபாகர். ஓ சாரி, நான் டென்ஷனில் ஏதோ மாற்றி என் பிரதர் பேரை சொல்லிட்டேன். நாங்கள் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பிரகாஷ். உங்ககிட்ட இருக்கிற இந்த டிக்கெட்டை நாங்கள் 2 பேரும் ஒன்றா போய் புக் பண்ணது தான். சந்தேகம் எதுவும் இல்லையே சார்? இல்லை சார், நிறைய பேர் பொய்யான டிக்கெட்டில் ட்ராவல் பண்ணுறதா கேள்விப்பட்டேன். இந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பிரகாஷ் எப்பவுமே அப்படி பண்ண மாட்டோம். ஒருபோதும் அப்படி பண்ண மாட்டோம் சார். நான் அப்படி ஒன்றும் சொல்லலையே. அது உங்களோட மரியாதை. இப்போ சொன்னது ஏன் கடமை. எப்படியோ நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம்.
என் நடிப்பில் டிடிஆர் விழுந்துட்டார். பஞ்சாயத்து ட்ராமாவில் பெஸ்ட் ஆக்டர் விருது வாங்கினா சும்மாவா? ம் ம் ஆத்தர் புது ஆளாக தெரியுதுல்ல. வேற ஏதாவது புக்ஸ் இருந்தால் கொடுங்க, நானும் படிச்சுட்டே வந்துடுவேன். இருக்கா வேற ஏதாவது புக்கு? இல்ல. ஏதாவது படிச்சுட்டே இருந்தால் தான் எனக்கும் தூக்கம் வரும். சென்னையில் நான் ஒர்க் பண்ணுற கம்பெனிக்கு அம்மாட்டிருந்து திடீர்னு ஃபோன் கால் வந்துச்சு. தம்பி ராமு, அம்மா பாத்ரூமில் விழுந்துட்டேன்டான்னு ஒரே அழுக. இதுக்கு நடுவில் நான் எப்படி புக் எடுக்கிறது? ஐயோ, என்னோட உண்மையான பேர் சொன்னதை டிடிஆர் கேட்டிருப்பாரோ? என்னோட முழு பேர் ராமானுஜம் தான். கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜன்ற பேர் நீங்கள் கேள்விப்பட்டதில்ல? அப்பாவுக்கு அவருன்னா உயிர். அதனால் அவரோட பேரை எனக்கு வச்சுட்டாரு. ஆனால் நான் மேக்ஸில் பெரிய ஆள்லாம் இல்லை. ஃபைட் பண்ணது சிவில் இன்ஜினியரிங்கில். அதனால் என்ன, 3 ஸ்டார் பில்டரில் நல்ல ஒரு வேலை கிடச்சிது. நீங்கள் சென்னையில் படிக்கிறீங்களா இல்லை வேறு ஏதாவது வேலை செய்கிறீங்களா? ஓ, படிச்சுக்கிட்டே வேலை பார்க்குறீங்கல்ல? சரி. என் பேர் ராமானுஜமாக இருந்தாலும் பிடிச்சவங்க ராமுன்னு தான் கூப்பிடுவாங்க. நீங்களும் அப்படியே கூப்பிடலாம். எதுக்கு? இல்லை, கூப்பிடுறதுக்கு ஏதாவது சுச்சுவேஷன் வந்ததுன்னா? வராதுல்ல. அது சரிதான், வராதுல்ல. இங்கே கொடுங்க, நான் ட்ரை பண்ணுறேன். ஐயோ, பரவாயில்ல பரவாயில்ல, சிக்கன் குழம்பு தானே. நானும் நான் வெஜிடேரியன் தான். சப்பாத்தி சிக்கன் சூப்பரான காம்பினேஷன், அதுவும் குறிப்பாக ட்ராவலிங்கில். நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நான் வீட்டில் இருந்தே சாப்பிட்டு தான் வந்தேன். ஒய்ஃபோட டிஃபன் கேரியர் ஓப்பன் பண்ணும்போது ஆயிடுச்சு. பொண்டாட்டி சிக்கன் சப்பாத்தி சாப்பிட்டுட்டு இருக்கா. நான் வெஜிடேரியன்றதுனால பாழும் பழமும் எடுத்துட்டு வந்தேன். நீங்க வாஷ் பண்ணிக்கங்க. என் அடையாளம் தெரியல. பக்கத்து கூப்பையில் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பிரகாஷ் டிக்கெட் டிடிஆர் கூட செக் பண்றாரு. ஒரு பிரச்சனை இல்லை. என்னோட ஒய்ஃப் தான் அங்கே சிக்கன் சாப்பிட்டுட்டு இருக்கா, மிஸ்ஸஸ் பிரகாஷ். நீங்க வாஷ் பண்ணிக்கங்க. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் LU. அதாவது மிஸ்டர் நான் வந்து லோயர் பர்த், நீங்கள் அப்பர் பர்த். மாற்றி படுக்கலாமான்னு தெரியாது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் டிடிஆர்ட்ட சொல்லிக்கிறேன். என் மிஸ்ஸஸ்க்கு அப்பர் பர்த் கொஞ்சம் கஷ்டம்னு. கொஞ்சம் இரு, நான் ஹெல்ப் பண்ணுறேன். நான் வெயிட் லிஃப்டிங்கில் பெரிய சாம்பியன் தான். வச்சுட்டு சார், டோர் சாத்தலையா? வண்டியில் இப்போ திருடனு தொல்லை அதிகமாக இருக்கு. ஆனால் நாங்கள் லைட் ஆஃப் பண்ணவே இல்லையே. வீட்டில் கூட நாங்கள் அப்படி தான். எதுவும் காணாத போச்சுன்னா அப்போ எங்ககிட்ட சொல்லக்கூடாது.
ஹலோ, இப்படி கொரட்டை விட்டா மனுஷன் எப்படி தூங்குறது? சாரி இதுதான் என் பிரச்சனையே. கண்ணை மூடனது பயங்கரமா கொரட்டை விடுறேன்னு சொல்லுவாங்க. நீங்க படுத்துக்குங்க, இனிமே வராது. ம். வாமா, சீக்கிரம் வாமா. கூலி ஏய், கூலி கூலி கூலி, கொண்டாங்கம்மா, கூலி. நான் தூக்குறேன். Take this. கூலி. யோ நான் யோ, முதல்ல தள்ளி வந்தேன். குடிங்க சார், ஏய், குடிங்க சார். அது இல்ல. இல்ல இதுதான். சரிம்மா, சரிம்மா. எடுத்துட்டு போங்க, வரேன். கொஞ்சம் இருங்க. இது வரைக்கும் உங்க பேரை நீங்க சொல்லவே இல்லை. ஆமா, சொல்லவே இல்ல. ஆமா. இது ரொம்ப நல்லா இருக்கு. என் கெஸ்ஸிங் எப்படி இருந்துச்சு? நீ இந்த வண்டியில தான் வருவேங்கிற என்னோட கெஸ்ஸிங் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லு. உங்க கெஸ்ஸிங்ல நல்லா தான் இருக்கு. பாத்ரூம்ல வழுக்கி விழுந்த உங்க அம்மாவோட உடம்பு பரவாயில்லையா? கூலி 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 சார். அதெல்லாம் ஒண்ணும் எடுக்க வேண்டாம், நானே ஓ, பாத்துக்கிறேன். சரி, சரி. இந்த பாருங்க, அம்மா வலிக்கு விழுந்தது உண்மைதான். ஆனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரியும், உன்னை பார்க்கணும்னு நினைக்கும் போது உங்க அம்மா பாத்ரூம்ல வழுக்கி விழும். அது அவங்களோட ட்ரிக்கு. நான் கேட்கறது வேற ஒண்ணுமே இல்லை. ஏன் உங்க அம்மா உன் கூட வந்து இங்க தங்க மாட்டேங்கிறாங்க? கோழி யாரு பாத்துக்கிறது, பூனைக்கு யாரு சாப்பாடு வைக்கிறது, மாட்டுக்கு யாரு புண்ணாக்கு வைக்கிறது, இதான் அம்மா கேட்பாங்க. எல்லாத்தையும் வித்து தொலைக்க சொல்லுடா. நீ சம்பாதிக்கிற காசு எல்லாம் இந்த ரயிலுக்கு டிக்கெட் எடுத்தே சரியா போயிடும். வேற ஏதாவது எடுக்கணுமா? எதுவும் இல்லை. சரி, கிளம்பு கிளம்பு. அம்மா, எப்படி நீங்க ஃப்ரீயா? நீங்க டிரைவிங் ஸ்கூலை க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? ஏய், உன் வாயை வச்சுக்கிட்டு அப்படிலாம் சொல்லாத. நான் நேரடியாக ஹேண்டில் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இனிமேல் 11 மணிக்கு தான் கிளாஸ். அது வரைக்கும் இந்த கார் ஃப்ரீ. அந்த காரில் ஒன்று உன் ஃப்ளாட்டில் ட்ராப் பண்ணா அந்த காருக்கு உண்டான ரெண்ட் எனக்கு கிடைக்கும்ல? அது சரி, உங்க மூளை ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா எனக்கு கார்ல வேணாம், ஆட்டோவே போதும். சரி, எங்க பரவாயில்ல, ஆட்டோ ஆட்டோ காசு கொடுத்தா போதும், வா. ராமு, 2 நாளைக்கு முன்னாடி 70 வயசு உள்ள ஒரு ஆள் எனக்கு ஸ்டூடெண்ட்டாக வந்தார். 70 வயசுல ஒரு அந்த ஆளுக்கு வயசான காலத்தில் பொண்டாட்டியை சைடில் உட்கார வச்சுக்கிட்டு கார் ஓட்டிக்கிட்டு பொண்டாட்டி வீட்டுக்கு போகணுமா. பென்ஷன் வாங்கினதுக்கு அப்புறம் தான் கார் வாங்க முடிஞ்சது. ஐயோ, இந்த வயசான காலத்துல நீ அந்த அளவுக்கு டிரைவிங் சொல்லி அதை தர பற்றி பாரு. நான் ஏன் கவலைப்படுறேன்? ஏன் வேலை டிரைவிங் கற்றுக் கொடுக்கறது. அதுக்குண்டான ஃபீஸும் வாங்கிட்டேன். ஒரு 5-6 வருஷத்துக்கு அந்த ஆளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது இருக்கும். அவர் இருக்காரு, கிளச்சை ப்ரெஸ் பண்ண சொன்னால் லைட்டு போடுறாரு, கியரை மாற்ற சொன்னால் பிரேக் அடிக்கிறாரு. அப்ப 6 வருஷமே பத்தாது. ஆமா, அவர் கூடிய சீக்கிரம் சாகக்கூடாதுன்னு தான் நானும் பிரார்த்தனை பண்றேன். ஏறு ஏறு.